ஆதாமும் ஏவாளும் மாறின பிறகும் பிதாவாகிய தேவன் நேத்த போலவே இன்னைக்கு தேடி வந்தாரு. ஏன் தெரியுமா? அவருடைய மனசு பெருசு, அவருடைய இருதயம் பெருசு. அந்த இருதயத்துக்கு முன்னாடி, அந்த அன்புக்கு முன்னாடி ஆதாமுடைய பாவம் ரொம்ப ரொம்ப சிறுசு. ஆனால் ஆண்டவர் எதை சிறுசுன்னாரோ இன்னைக்கு சபை அதை பெருசாக பேசிக்கிட்டு இருக்கு. வார வாரம் பாவம், வார வாரம் அக்கிரமம், வார வாரம் தண்டனை, வார வாரம் நியாய தீர்ப்பு. ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ சொல்றதெல்லாம் எனக்கு பெருசே கிடையாது, நான் தான் பெருசு. என் அன்பு பெருசு, என் லவ் பெருசு. நான் மனுஷன் மேல வச்சிருக்கிற நேச பாசம் அது ரொம்ப பெருசு. அதை பேசு. கர்த்தர் அதை தான் சபையை பிரகடனப்படுத்த சொல்றாரு. மனிதர்களுடைய பாவம் எவ்வளவு பெருசு என்கிறதை சபை அறிவிக்கிறதுக்காக அழைக்கப்படவில்லை. நாங்களோ எங்களை அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு கொண்டு வந்தவருடைய புண்ணியங்களை, கிருபைகளை, சிலுவைகளை அறிவிப்பதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் இருக்கிறோம் என்று சொல்லி அப்போஸ்தலன் சொல்கிறான். ஆண்டவரை அறிவிக்க, அவர் புண்ணியங்களை அறிவிக்க, அவருடைய கிருபைகளை அறிவிக்க, அவருடைய மகிமைகளை, மகத்துவங்களை அறிவிக்க தான் தேவன் சபையும் சுவிசேஷத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறாரே ஒழிய உன்னுடைய பாவம் எவ்வளவு பெருசு என்று அறிவிப்பதற்காக தேவன் சபையை ஏற்படுத்தவில்லை. ஏன் கேட்டா, உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான்.